நம்முடைய பிதாவாகிய பராபரனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். அமரலாம். இந்த படத்தை கவனிக்கிறீங்களா? இந்த படத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் தெரியுதா உங்களுக்கு? ஒரே இடம்தான். நல்ல மழைக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் இருக்கிற இடம், நல்ல அருமையான மழைக்கு பின்னாடி அதே இடம் செழிப்பாக மாறிச்சு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மழை. அருமையான மழை நிமித்தம் காய்ந்து போய் வறண்டு போய் பாலைவனம் போல இருந்த இந்த இடம் செழிப்பான ஒரு சோலை வனமாக மாற்றினது மழை. இதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையையும் கடவுளுடைய வார்த்தை மாற்ற வல்லது அப்படின்னு இந்த வசனம் சொல்லு. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில உள்ள வறட்சியான நிலைகள், கனியற்ற நிலைகளை மாற்றக்கூடிய வலிமை உடையது. கர்த்தருடைய வார்த்தை செய்யல. எந்த மனிதனும் செய்ய முடியாத இந்த காரியத்தை ஆண்டவர் அவருடைய வார்த்தையினாலே நிறைவேற்றுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தை வெறுமையா என்கிட்ட திரும்பி வராது, நான் எதுக்காக அதை அனுப்புனேனோ அது கரெக்டாக செய்து முடிக்கும். எப்படி மழையும் பனி இறங்கி பூமியை செழிப்பாக்குகிறதோ அதே போல கடவுளுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வறட்சியையும் ஆவிக்குரிய வறட்சியையும் கனியற்ற நிலைமையையும் தலைகீழாக மாற்றக்கூடிய வலிமை, ஆற்றல் கடவுளுடைய வார்த்தைக்கு உண்டு. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த இந்த பாடல் இல்லை? இந்த பாடல் நம்ம சேர்ந்து பாடுவோம். அருளியர் ஆழமாய் பெய்யும் உறுதி வாக்கு இதுவே. இந்த மழையை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய மழையை உடைய வார்த்தையினால் இப்படி தூய ஆவியினால் அருளும்படியாக ஆண்டவரை நோக்கி நாம் இந்த ஜெபத்தோடு இந்த பாடலை பாடுவோம். அருளேராழமாய் பெய்யும் உறுதி வாக்கிதுவே. ஆறுதல் தேறுதல் செய்யும் சபையை உயிர்ப்பிக்குமே. அற்பமாய் சொற்பமாயல்ல திரளாய் பெய்யட்டுமே. அருளாழமாய் பெய்யும் மேகமங்காரமுண்டா நாடாத நிலத்திலே
அற்பமாய் சொற்பமாய் தேரலாய் பெய்யட்டுமே. ஆண்டவரே, உம்முடைய அருளை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவாய் பொழியும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், எங்களுடைய திருச்சபையில் உங்களுடைய ஆவிக்குரிய அருளை, ஆசீர்வாதத்தை, ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணி கனி உள்ள வாழ்க்கை வாழ எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உபாகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 - 20 வரை உள்ள வசனங்கள். உபாகமம் 30ஆம் அதிகாரம் வசனம் 11. நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்திற்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு அது எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்திற்கு அப்பால் உள்ளதும் அல்ல. நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் உனக்கு இன்று உனக்கு முன்னே வைத்தேன். நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்திரிக்கப் போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். நீ கேளாதபடிக்கு மனம் பேதித்து இழுப்புண்டு போய் வேறே தேவர்களை பணிந்து அவர்களை சேவிப்பாயானால் நீங்கள் சுதந்திரிக்கிறதற்கு யோர்தானை கடந்து போகிற தேசத்தில் நெடுநாள் வாழாமல் சீக்கிரமாய் அழிந்து போவீர்கள் என்பதை இன்று நான் உனக்கு அறிவிக்கிறேன். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னே வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றான் என்பதுவே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவருடைய பாதத்திலே வந்து அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். இந்த புத்தகத்தில் நாம் வாசிக்கிற முக்கியமான காரியம், ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தெளிவாக அருளப்பட்டிருக்கிறது. இங்கே மோசே சொல்லுகிற ஒரு மிக முக்கியமான காரியம், கடவுளுடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்து விட்டு கடவுளுடைய வார்த்தையை அவர்களுக்கு அவர் சொன்ன காரியம், ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் சாபத்தையும் இன்று உனக்கு முன்பே நான் வைக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் ஜீவனையும் இன்று உனக்கு முன்னே வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். கடவுளுக்கு கீழ்ப்படிவதனாலே வருகிற ஆசீர்வாதத்தை பற்றி இந்த பகுதிகளில் நாம் அழகாக பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு முன்பதாக வைத்துவிட்டு தெரிந்து கொள்ளுகிற உரிமையை ஆண்டவர் நம்முடைய கரங்களிலேயே கொடுத்திருக்கிறார். ஜீவனும் ஆசீர்வாதமும் மரணமும் சாபத்தையும் ஆண்டவர் முன்னாடி வச்சிருக்கிறாரு. எதை வேண்டுமானாலும் தெரிந்து கொள்ளுகிற உரிமை நம்முடைய கரங்களில் இருக்கிறது. நம்ம தான் தெரிந்து கொள்ளணும். அதில் எப்படி இதை ஜீவனை தெரிந்து கொள்றதுக்கு என்ன செய்யணும்? காணிக்கை கொடுக்கணுமா? ஆராதனை செய்யணுமா? தான தர்மம் பண்ணணுமா? ஜெபம் பண்ணணுமா? அதை பற்றி எதுவும் இங்கே சொல்லலை. அதுக்கு பதிலாக சொன்ன காரியம் 4 காரியங்களை சொல்கிறார். முதலாவது, கர்த்தரில் அன்பு கூர்ந்து. 16வது வசனத்தில் சொல்கிறார், நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூற வேண்டும். 2வதாக அவர் சொல்லுகிறார், அவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்க வேண்டும். இன்றைக்கி நம்ம படித்த 1ஆம் சங்கீதத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம்.
ஆங்கில வேதாகமங்கள் எல்லா மொழிபெயர்ப்புகளிலும் என்ன இருக்கு அப்படின்னா, கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் தியானமா இருக்கணும், ஆண்டவருடைய கட்டளைகளை தியானிக்கணும் அப்படிங்கிறார். Delight in the law of the Lord. ஆண்டவருடைய சட்டங்களை, ஆண்டவருடைய கட்டளைகளை தியானிக்க வேண்டும். நம்ம படித்த பழைய ஏற்பாட்டு பகுதியில் கூட 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வீட்டில் நிலைக்கால்கள் எல்லாவற்றிலையும் எதை மாட்டி வைக்க சொல்றாரு? உபாகமம் 6ஆம் அதிகாரம் திருப்பிக்கங்க, 6வது வசனம் வாசிங்க. இங்க மோசே சொல்றாரு, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை, எவைகளை? கட்டளைகளை. சரிங்களா? எத்தனை பேர் வீட்டில் கட்டளைகள் மாட்டியிருக்கிறீங்க? 10 கட்டளைகள். பெரும்பாலான வீட்டில் என்ன மாட்டியிருப்போம்? நீ கீழாகாமல் மேலாவாய், நீ வாளாகாமல் தலையாவாய், வரும்போது ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அதை மாட்ட சொல்லலை ஆண்டவர். ஆண்டவர் மாட்ட சொன்னது என்னத? கட்டளைகளை. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்கிற. முதல் வசனம் 2ஆம் வசனம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆண்டவர் நம்ம வீட்டில் மாட்டி வைக்க சொல்றது கட்டளைகளை மாட்டி வைக்க சொல்லி, அதை பேச, அதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க, அதை தியானிக்க சொல்லியிருக்காரு. நம்ம ஸ்மால் கேட்டகிசம் அதை கொடுக்கப்பட்டதனுடைய, உண்டாக்கப்பட்டதனுடைய நோக்கமே குடும்ப தலைவன் என்ன செய்யணுமா? போதிக்கணும். யாருக்கு? குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும். குடும்ப ஜெபத்தில் பைபிளில் இருக்கிற கட்டளைகள், ஆண்டவருடைய பிரமாணங்களை நம்ம போதிக்கணும் அப்படின்றது சொல்றார். அடுத்தது அவர் சொல்ற காரியம், அதே பகுதியில் அவர் சத்தத்திற்கு செவி கொடுப்பாயாக. உபாகமம் 30ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்திலையும் 20ஆம் வசனத்தில் அவர் சொல்ற காரியம், ஆண்டவரிடத்தில் அன்பு கூறணும், அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். கடைசியா 16வது வசனத்தை சொல்றாரு, அவர் வழிகளில் நடக்கவும், அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். ஆண்டவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். ஆண்டவர் அது மட்டும் இல்லை, ஜீவனை தெரிந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ரெக்கமெண்ட் பண்றார். உனக்கு முன்னாடி ஜீவனையும் நன்மையை வச்சிருக்கிற, மரணத்தையும் தீமையும் வச்சிருக்கிற, எதை வேண்டுமானாலும் தெரிந்து கொள்ளுகிற உரிமை உன்னுடையது. ஆனா உன் மேல நான் அன்பு வச்சிருக்கிறதுனால, அக்கறையா இருக்கிறதுனால நான் ரெக்கமெண்ட் பண்றேன், ப்ளீஸ் சூஸ் லைஃப் அண்ட் பிளெஸிங்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க, ஆண்டவர் ரெக்கமெண்ட் பண்றாரு, அன்பா பரிந்துரை செய்யறாரு ஒழிய ஆண்டவர் ஒரு நாளும் கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல, ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். ஆண்டவர் ரொம்ப ஜென்டிலானவர், டீச் பண்றாரு, அறிந்து கொள்ள சொல்றாரு, ஃபாலோ பண்ண சொல்றாரு, கீழ்ப்படிய சொல்றாரு. கீழ்ப்படிஞ்சா அதனுடைய பலன் என்ன? ஆசீர்வாதம். ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளணும்னா ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆகையினால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும், கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்றாரு. ஆனா ஒரு ஃபோர்ஸ் பண்றது இல்லை. பாஸ்டருடைய டியூட்டி கூட என்னன்னா, டீச் பண்ணணும், நான் கீழ்ப்படியணும், சபை மக்கள்லாம் கீழ்ப்படியணும், ஜபிக்கணும், அவ்வளோதான். யாரையும் கட்டாயப்படுத்துவது போதகருடைய வேலை. சொல்றதோட முடிஞ்சிச்சு. கேட்கறது கேட்காததும், கீழ்ப்படுகிறது கீழ்ப்படியாததும் அவர்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ளது. அதில் எந்த மனுஷனும் குறுக்க வரவே முடியாது. ஆண்டவரே அதில் யாரையும் கட்டாயப்படுத்துவதில்லை. ஆண்டவர் சொன்னார், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை வச்சிருக்கிறேன், ஜீவ விருட்சத்தின் கனியை வச்சிருக்கேன். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை சாப்பிட்டேன்னா சாகவே சாவ, ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டேன்னா நீடூழி வாழ்வ. எதை சாப்பிடணுன்றதை யார் டிசைட் பண்ணணும்? ஆதாம் தான் டிசைட் பண்ணணும்.
பறிக்க போகும்போது வந்து கையை பிடிச்சாரா? பிடிக்க முடியுமா? முடியும். ஆனால் அவர் பிடிக்க மாட்டார். எது வேணாலும் தெரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் விட்டு விடுகிறார். ஆண்டவர் ரொம்ப ஜென்டில்மேன், நம்முடைய ஃப்ரீடத்தை மதிக்கிறார். நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கட்டளைகள் அப்படின்ன உடனே நிறைய நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம், ஐயோ அது பழைய உடன்படிக்கை, நமக்கு அதெல்லாம் கிடையாது. இந்த இதிலேருந்து நம்ம ஆரம்பித்தா அதை புரிந்து கொள்ள உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நான் சொன்னபடி 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கிறோம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தினாலே நாம் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசத்தால் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நல்லா கவனிங்க, கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதனால் நாம் நீதிமான் ஆக்கப்படவில்லை, விசுவாசத்தினால நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கோம். ஆனா நாம் ஏன் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கோம்? நீதி செய்யறதுக்காக, கீழ்ப்படுகிறதுக்காக. பெரிய வித்தியாசம் இருக்கு, கவனிங்க. கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதனால நம்ம நீதிமான் ஆகிறது இல்லை, விசுவாசத்தினால நீதிமான் ஆக்கப்படுகிறோம். ஆனால் நீதிமானாக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, கட்டளைக்கு கீழ்ப்படியணும். நீதிமான் நீதி செய்யணும். பாவி பாவம் செய்வான், நீதிமான் நீதி செய்யணும். சரிங்களா? அப்ப நீதிமான் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும். நிறைய நேரத்தில் நம்ம என்ன யோசிக்கிறோம், கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறது தான் பழைய ஏற்பாடு, நமக்கு அது பொருந்தாது நிறைய கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள். திருச்சபையினுடைய அவலமான கேவலமான நிலைக்கு இதுதான் காரணம். விசுவாசம் மட்டும் போதும், கிருபை இருந்தா போதும், கீழ்ப்படிதல் தேவையில்லைன்னு நினைக்கிறது வேதத்திற்கு விரோதமானது, புதிய ஏற்பாட்டுக்கு முரணானது. இயேசு கிறிஸ்துவும் கட்டளைகளை பற்றி ஏற்கனவே சொன்னதனுடைய தொடர்ச்சியாக சில காரியங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு 5:17 இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார், நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். நிறைவேற்றுகிறதற்குனா என்ன அர்த்தம்? பரிசேயரும் வேத பாரகரும் தவறாக இன்டர்பிரட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏசாமி அதை கரெக்ட் பண்ணார். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் மலை பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்து செய்த காரியம், கட்டளைகளை ஆண்டவருடைய பிரமாணங்களை தெளிவாக எடுத்து சொன்னார். அது மட்டுமல்ல, நிறைவேற்ற வந்தேன் அப்படின்னா இன்னொரு அர்த்தம் என்னன்னா, அதை நடைமுறைப்படுத்துகிறதுக்கு உதவி செய்ய வந்தேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை நடைமுறைப்படுத்துகிறதுக்கு உதவி செய்ய வந்தேன். இன்னைக்கு நம்ம கவனிக்க போகிற காரியம் என்னன்னா, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதால் வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன, ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு ஏன் கீழ்ப்படியணும், அப்படி கீழ்ப்படிஞ்சா என்ன ஆசீர்வாதம் வரும். நான் ஏற்கனவே சொன்னேன் 10 கட்டளைகளை பற்றி நம்ம படிக்க போகிறோம்னு சொல்லி. ஒருவேளை கர்த்தர் சித்தமான அடுத்த மாதத்திலிருந்து நம்ம முதல் கட்டளையிலிருந்து நம்ம துவக்கலாம். ஆனால் எப்போதுமே ஒரு காரியத்தை பற்றி நம்ம சொன்ன உடனே நம்ம மனசில் எழும்புகிற முதல் கேள்வி என்னென்னா, அதனால என்ன லாபம், அப்படி செஞ்சால் என்ன கிடைக்கும் இல்லை? அது ஹியூமன் டெண்டன்சி. என்ன ஒரு விஷயம் சொன்னாலும் சரி, அது ஸ்பிரிச்சுவலாக இருக்கட்டும் ஃபிசிக்கலாக இருக்கட்டும், என்ன சொன்னாலும் சரி, அதனால என்ன, இப்போ நான் அதை செஞ்சால் எனக்கு என்ன கிடைக்கும். அதனால தான் நான் இன்றைக்கி என்ன யோசிச்சேன், இந்த டெக்ஸ்டில் இருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சால் என்ன கிடைக்கும், கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதனால் வருகிற ஆசீர்வாதம் என்ன என்பதை பற்றி மட்டும் இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது காரியம், நம்ம எல்லாருக்கும் படித்த இந்த பகுதியில் ஜீவனையும் நன்மையும் தெரிந்து கொள்வது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதின் வழியாக. 16ஆம் வசனத்தில் சொல்றாரு, நீ பிழைத்து பெருகும்படிக்கு நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் படிக்கும். பிழைக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா நீ ஜீவனை தெரிந்து கொள், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படி என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு, ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது என்னுடைய ஆசீர்வாதத்திற்கு அடிப்படையானது. 10 கட்டளைகள், அதில் பிரதானமான கட்டளைகள், இந்த கட்டளைகளை விளக்குவதற்காக ஏராளமான கட்டளைகள் உண்டு. ஏற்கனவே நான் சொன்னபடி கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து என்ற வார்த்தையில் இருக்க அந்த லா எது அப்படின்னா,
கடவுளுடைய பிரமாணம் தான். ஆண்டவருடைய வார்த்தையை நேசிக்கணும், வாசிக்கணும், தியானிக்கணும், கீழ்ப்படியணும். ரெண்டாவது காரியம், இந்த நாளினுடைய சங்கீத பகுதியில் கடவுளுடைய வார்த்தையை அப்படி நம்ம நேசித்து தியானிப்பதனுடைய விளைவு என்னவா, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுறாது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் செய்வதெல்லாம் வாய்க்கும்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. பிரியமாயிருந்துன்னா என்ன அர்த்தம்? நமக்கு தெரியும். நம்ம அப்படி பிரியமா இருந்து வாசிக்கிறோமா? கடவுளுடைய வார்த்தை பிரியமா இருந்தால் என்ன செய்வோம்? சங்கீதக்காரர் சொல்றாரு, கடவுளுடைய வார்த்தையை நான் நேசிக்கிறேன், நமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன். ரிசல்ட் என்ன? நாள் முழுவதும் அது என் தியானம். அப்படியா? நாள் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய தியானம். இங்கே கர்த்தருடைய வார்த்தைன்றது கூட கடவுளுடைய கட்டளையை தான் சொல்றாரு. அங்கேயும் லா, ப்ராமிஸ் இல்லை, கிரேஸ் இல்லை, லா. நான் என்ன செய்யணும்? கடவுளுடைய வார்த்தையை தியானிக்கிறதுனா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலுடைய வேதத்தை தியானமாக இருக்கிற மனுஷன்னா என்ன அர்த்தம்? தியானம். வேதத்தை எப்படி தியானிக்கிறது? மெடிடேஷனுக்கும் பைபிள் மெடிடேஷனுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? மெடிடேஷன்ல மைண்டை காலியாக்கணும். ஒண்ணுமே யோசிக்காம இருக்கிறதுக்கு பேரு நம்ம இந்தியா மெடிடேஷன். இந்தியாவில் மெடிடேஷன் என்ன அர்த்தம்? கண்ணை முடிக்கணும், எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது, மைண்டை எம்டி ஆக்கணும். அதுக்கு பேர் இந்தியன் மெடிடேஷன். பைபிள் மெடிடேஷன் என்ன தெரியுமா? வசனத்தை என் வாழ்க்கையில் எப்படி நடைமுறைப்படுத்துவது என்று சிந்திப்பது. என் வாழ்க்கையில் வசனத்தை நடைமுறைப்படுத்தலை அப்படின்னா பைபிளை பற்றி அறிந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒருவேளை குவிஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்கலாம், அந்த மெடலை வேணால் மாட்டிக்கலாம். மற்றபடி வேதத்தை அறிந்ததுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த வார்த்தையுடைய வாழ்க்கையை மாற்றணும். மாற்றலைன்னா வேதத்தை அறிந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. நிறைய நேரத்தில் எங்கள் அம்மாவும் என்னுடைய மனைவியும் வீட்டில் உட்காந்து சமையல் குறிப்பு பார்ப்பாங்க டிவியில். அது செய்கிறது எப்படி, இது செய்கிறது என்னென்னமோ பார்ப்பாங்க. ஆனால் ஒரு நாள் எதையுமே செஞ்சதில்லை. நிறைய நேரத்தில் நம்ம பைபிள் படிக்கிறது கூட இப்படி தான் உட்காந்து படிப்போம். ஆனால் எதுவும் வாழ்க்கைக்கு எதையுமே அப்ளையே பண்ணுறதில்ல. வேஸ்ட் இல்லை, யூஸ்லெஸ். நீங்கள் சிரிக்கிறத பார்த்து தெரியுது, நீங்கள் கூட நிறைய பேர் அந்த மாதிரி பார்க்குறீங்கன்னு தெரியுது எனக்கு. கடவுளுடைய வார்த்தையில் தியானமாக இருப்பது, இதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, தாகம் வேணும். கடவுளுடைய வார்த்தையை அறிந்து கொள்வதற்கு ஒரு டிசையர் வேணும். எப்போ சாப்பிடுவோம்? சூப்பர் பிரியாணி இருந்தால் கூட பசி இல்லைன்னா சாப்பிட மாட்டோம். பசி பயங்கரமாக இருக்கும்போது பழைய சோறு இருந்தால் கூட சாப்பிடுவோம். ஆண்டவர் நேற்று தினத்தில் சகோதரிக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஒரு ஆன்லைன் ப்ரேயரில் அவங்க ஜெபம் பண்ணாங்க, ஒரு மிஷினரி அம்மா. அவங்க ஒரு அழகான ஒரு ஜெபம் சொல்லி கொடுத்தாங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மீது எனக்கு பசியை தாங்க அப்படின்னு ஜெபம் பண்ணணும்னு சொன்னாங்க. எவ்வளோ அற்புதமான ஜெபம் இல்லை? நம்ம என்னென்னமோ ஜெபம் பண்ணுறோம், நிறைய நேரத்தில் எதுக்காக ஜெபிக்கணும்னே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கோம். ஆனால் ரொம்ப அற்புதமான ஒரு ஜெபம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை வாசிப்பதற்கு எனக்கு பசி தாகத்தை தாங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலுடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இயேசு கிறிஸ்து சொன்னார், நியாயப்பிரமாணத்தை நடைமுறைப்படுத்த வந்தேன். அடுத்தபடியாக நம்ம இங்கே பார்க்குற காரியம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது ஆண்டவருடைய
ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது மூணாவதாக நம்ம பார்க்கிற விஷயம் என்னன்னா, தேவ ஞானத்தை நாம் பெறுவோம். சங்கீதம் 119 சங்கீதம் 97 100 வரைக்கும் உள்ள வசனங்களில் சங்கீதக்காரன் சொல்கிற காரியம் என்னென்னா, கடவுளுடைய வார்த்தையை அவர் வாசித்தது, நேசித்தது, தியானித்ததனுடைய விளைவு என்னவா, நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவன் ஆக்குகிறீர், அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது, உம்முடைய சாட்சிகள் என் தியானமாக இருக்கிறபடியால் எனக்கு போதிக்கிறவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன், உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாய் இருக்கிறேன். யாரை விடலாம் ஞானம் உள்ளவராய் இவர்? சத்துருக்களை விட, இவருக்கு டீச் பண்ணுறவங்களை விட இவருக்கு ஞானம் அதிகமாக இருக்கான். மூணாவது, முதியோர்களை விட வயசில் அதிகம் இருக்குது, வயசு ஜாஸ்தி இருக்குது, ஆனால் அவங்கள விட இவர் என்ன ஞானம் அதிகம் இருக்குது. எப்படி வந்துச்சு இந்த ஞானம்? இந்த ஞானம் வந்து இன்ஃபர்மேஷன்னால வரல, இந்த ஞானம் அப்ளிகேஷன்னால வர்ற ஞானம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால வருகிற ஞானம், ஆண்டவருடைய வார்த்தையின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதனால வருகிற ஞானம். ஆகையினால கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் போது தேவ ஞானத்தை நாம் பெறுவோம். என்ன காரணம்? உபாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், ஆகையால் அவைகளை கை கொண்டு நடவுங்கள், ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாய் இருக்கும், அவர்கள் இந்த கட்டளைகளை எல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகமும் உள்ள ஜனங்கள் என்பார்கள். ஏன்? இவங்க கிட்ட இருக்கிறது என்ன? தேவ ஞானத்தை உள்ளடக்கிய கட்டளைகள். அதனால ஆண்டவருடைய ஞானம் இவர்களுக்கு அருளப்பட்டிருக்குது. அதனால இவங்க சத்துருக்களை விட, டீச்சர்ஸை விட, வயதானவர்களை விட கடவுளுடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள் ஞானத்தை பெறுவார்கள். நாலாவதா, தேவ கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதனால நம்ம பெற்றுக்கொள்கிற 4வது ஆசீர்வாதம் என்னவா, ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 48ஆம் அதிகாரத்தில் 18வது வசனம் இப்படி சொல்லுது, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும். எப்பொழுது சமாதானம் இருக்கும்? எப்போ சமாதானம் இருக்கும்? என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது தான் சமாதானம். அநேக குடும்பங்களில் சமாதானம் இல்லை. என்ன காரணம் தெரியுமா? கடவுளுடைய கட்டளைகளின்படி வாழ்வதற்கு தங்களை ஒப்பு கொடுக்கவில்லை. எங்கள் அம்மா அடிக்கடி காலையில் ஜெபத்தில் சொல்கிற ஒரு வசனம், ஏசாயா 54:13, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். பிள்ளைகளுக்கு ஏன் சமாதானம் வந்துச்சு? கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆண்டவர் டீச் பண்ணுவாரா? ஆண்டவர் எப்படி டீச் பண்ணுவார்? பைபிள் எடுத்து படிக்கும்போது டீச் பண்ணுவார். ஆண்டவருடைய கட்டளைகளை தியானிக்கும் போது டீச் பண்ணுவார். அப்போ தேவ சமாதானத்தினாலே நம்முடைய குடும்பங்கள் நிரப்பப்படும், நம்முடைய வாழ்க்கை நிரப்பப்படும். ஆண்டவருடைய கட்டளைகளின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டோன்னா நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் தேவ சமாதானம் இருக்கும். வேத புத்தகம் என்ன சொல்லுது தெரியுமா? துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது சமாதான நதியை போல வரும். ஏசாயா 57:21 சொல்றாரு, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை.
ஐந்தாவது காரியம், நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 7வது வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். 2 காரியம். அப்பா அம்மா ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தா பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நிறைய பேர் என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க, அப்பா அம்மா பேங்க்ல டெபாசிட் வச்சிருந்தா பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. இல்ல, அப்பா அம்மா கர்த்தருக்கு பயந்து நடந்தா பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதம். ஆகான் டெபாசிட் வச்சிருந்தான் பிள்ளைங்களுக்கு, ஞாபகம் இருக்கா? பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துச்சா? கேஆர்சி பிள்ளைங்களுக்கு சேர்த்து வச்சிருந்தான், பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்களா? பிள்ளைங்க குஷ்டரோகி ஆயிட்டாங்க. காசு இல்லை ஆசீர்வாதம். இங்கே தெளிவாக அவர் சொல்லுகிறார், நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்கள். 2வது காரியம், அப்பா அம்மா ஆண்டவருக்கு பயந்து வாழ்றதுனால பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. 1. 2வது, அப்பா அம்மா பயந்து வாழ்றதுனால பிள்ளைங்களை அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அது 2வது ஆசீர்வாதம். அப்பா அம்மா கர்த்தருக்கு பயப்படாம வாழ்ந்தாங்கன்னா பிள்ளைங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க, அதையும் ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால நம்ம எப்படி வாழ்றோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகளை பாதிக்க வேண்டும். பாஸ்டருடைய பிரசங்கத்தை விட உங்களுடைய லைஃபுக்கு தான் ரொம்ப இம்பேக்ட் இருக்கு. ஏன்னா பாஸ்டர் என்ன பண்ணுறாருன்னு யாரும் பார்க்க முடியாது. நீங்கள் பிரசங்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுவார், அவ்வளோதான். ஆனால் உங்களை உங்கள் பிள்ளைங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றதை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அதை அவங்க தானாக பின்பற்றுவாங்க. ஆகினாலே பிள்ளைகளுக்கு மாதிரியை வைக்க ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கணும், தியானிக்கணும், கீழ்ப்படியணும், அதை பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும், கடவுளுடைய கட்டளைகளை. 6வது காரியம், கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தா தீர்க்கதரிசி வரமாட்டார்னு எழுதியிருக்கிறார். ஆக்கினை வராது. 2 சம்பவம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு நிறைய நேரத்தில் ஊழியக்காரங்க கிட்ட போய் ஜோம் பண்ணி எனக்கு என்ன நடக்கும், எனக்கு நல்ல ஆசீர்வாதமான எதிர்காலம் இருக்குமா அப்படின்னு கேட்கறதுக்கு நிறைய பேர் விரும்புகிறோம், இல்லைங்களா? ஆனால் தாவீது கிட்ட தீர்க்கதரிசி ஒரு நாள் வந்தார். எப்போ வந்தார் தெரியுமா? அவன் விபச்சாரம் பண்ணி உரியாவை கொலை பண்ணிட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி இருந்தபோது தீர்க்கதரிசி வந்தார். என் கேள்வி என்னன்னா, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, இந்த கட்டளையை கை கொண்டிருந்தா நாத்தான் தீர்க்கதரிசி அவர் வீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இருந்திருக்குமா? இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தாவீது தீர்க்கதரிசி தேடி போயிருப்பாரா? வாய்ப்பே இல்லை. அவர் தான் சர்ச்சுக்கே போயிருக்க மாட்டாரு. அப்ப இங்க இதுக்கு எது இப்படி போவாரு? அவர் பாவம் செஞ்சுட்டு கடவுளை விட்டு தூரமா போய் ஒளிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலையில வாழ்ந்த மக்கள்கிட்டையும் வாழ்ற மக்களும் தீர்க்கதரிசிக்கிட்டேயோ ஊழியக்காரங்கிட்டே போனா என்ன சொல்றாங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த நாத்தான் தீர்க்கதரிசி ராஜாவை தேடி போய் அரண்மனையில் அவ்வளோ பேத்துக்கு முன்னாடி மானத்தை வாங்கி நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னார். நான் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற வரைக்கும் தீர்க்கதரிசி என்னை தேடி வர வேண்டிய அவசியம் இருக்காது. இன்னும் சொல்ல போனால் தீர்க்க தரிசனத்துக்கே தேவையில்லாமல் போயிடும். வசனத்தை மிந்தின எந்த தீர்க்க தரிசனமும் இல்லை. பைபிளுக்கு நான் கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தா எந்த ஊழியக்காரர்கிட்டையும் போய் எனக்காக ஜெபிக்க சொல்ல வேண்டிய அவசியமே ஏற்படாது.
பிரச்சனை என்னன்னா, வசனத்தை வாசிக்க தியானிக்க என்னை அர்ப்பணிக்கலைன்னா, ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கு நீ ஒப்பு கொடுக்கலைன்னா, என்னை தேடி ஒரு வேளை ஆண்டவர் சில ஊழியர்களை அனுப்புவார். ஆனால் இந்த காலத்தில் இந்த மாதிரி நீ தப்பு செஞ்சுருக்கன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அடுத்த சர்ச்சுக்கு போயிடுவாங்க. அடுத்த சர்ச்சு ரொம்ப தூரத்துலையும் இல்லை, பக்கத்துலேயே இருக்குது. வீட்டுக்கு அடுத்த 2 அதே தெருவில் இருக்குது. எதுக்கு இவ்வளோ தூரம் மெனக்கட்டு அங்கேருந்து ஏறி இங்கே வருவானே? பெட்ரோல் மிச்சம், காசு மிச்சம். இங்கே பக்கத்தில் இருக்க சர்ச்சுக்கே போகலாம். அந்த பாஸ்டர் ரொம்ப குத்தி குத்தி பேசுகிறாருன்னு சொல்லுவாங்க இல்லை? ஆனால் இங்கே ஆண்டவர் அவனை கரெக்ட் பண்ணார். ஆகாபுடைய வாழ்க்கையில் பாவம் செய்து துன்மார்க்கமாய் வாழ்ந்தான். நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கிட்டான். கர்த்தர் தீர்க்கதரிசியை அனுப்புனார். ஆகாபு எலியாவை பார்த்து கேட்டான், என் பகைங்கனே, என்னை கண்டுபிடித்தாயா? கடவுளுடைய மனுஷன், ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறவன் துன்மார்க்கனுக்கு யாராக இருக்கிறாங்க? பகைங்கனாக இருப்பாங்க. ராஜாவை சந்தித்து அவன் சொன்ன காரியம், நாபோத்துடைய இரத்தத்தை நாய் நக்கின இடத்துல உன்னுடைய இரத்தத்தையும் நாய், இது சொல்கிறதுக்கு தீர்க்கதரிசி வரார். என்ன ஆசீர்வாதமான செய்தியா? ஒருவேளை இவன் கொலை செய்யாதிருப்பாயாக, பிறனுடையதை இச்சையாதிருப்பாயாகன்ற கட்டளைக்கு கீழ்ப்படுத்தினா தீர்க்கதரிசிக்கு என்னங்க வேலை? அங்கே என்ன வேலை? வேலையே இல்லை. வசனத்தை என்னைக்கு கேட்கலையோ, வசனத்துக்கு என்னைக்கு கீழ்ப்படியலையோ, அன்னைக்கு கடவுளுடைய தீர்க்கதரிசி ஆண்டவர் அங்கே அனுப்பினார். வசனத்திற்கு கீழ்ப்படியும் போது, ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது தீர்க்கதரிசிகளுக்கு வேலை இல்லை. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பைபிளில் முதல் 5 புத்தகங்கள் நியாயப்பிரமாணம்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு வரலாற்று புத்தகங்கள் இருக்குது, தீர்க்க தரிசன புத்தகங்கள் இருக்குது. இந்த தீர்க்க தரிசன புத்தகங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா மைய கருத்து என்ன தெரியுமா? அவங்க சொன்ன தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? மனம் திரும்புங்க, பாகால சேவிக்காதீங்க. மனம் திரும்புங்க, அநியாயம் செய்யாதீங்க. மனம் திரும்புங்க, ஏழையை ஒடுக்காதீங்க. இந்த தீர்க்க தரிசன புத்தகங்கள்லாம் இல்லாட்ட கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா இது எல்லாமே எங்க இருக்கு? கட்டளைகள் இருக்கு. அதெல்லாம் வேணான்னு சொல்லலை. அதை மீறும் போது கடவுள் தீர்க்கதரிசிகளை அனுப்பி அவங்க தவற சுட்டி காமிக்கிறார். அப்ப தீர்க்க தரிசன புத்தகங்கள் எல்லாமே ஜனங்களை நியாயப்பிரமாணத்துக்கு நேராக திருப்பின புத்தகங்கள் தான். மனம் திரும்புங்கள், நீ இதை ஃபாலோ பண்ணல அப்படின்னு அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ற புத்தகங்களாக தான் எல்லா தீர்க்க தரிசன புத்தகங்களும் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆகையினாலே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது மிக மிக முக்கியமான காரியம். அடுத்தபடியாக 7வது ஆசீர்வாதம் நம்ம பார்க்குறோம். நீதிமான்கள் நித்திய ஜீவனை அடைய போவார்கள். மத்தேயு 25:46. நீதிமான்கள் நித்திய ஜீவனை அடைய போவார்கள். நம்ம இன்னைக்கு படித்தோமே நற்செய்தி பகுதி, யாரை பற்றி படித்தோம்? நற்செய்தி பகுதியில் ஐஸ்வர்யவான் லாசரு. ஐஸ்வர்யவான் செஞ்ச பாவம் என்ன? ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் நரகத்துக்கு போவாங்களா? அப்படியா? இல்லை. ஐஸ்வர்யவான் செஞ்ச தப்பு என்ன? சர்ச்சுக்கு போகலையா? தசம பாங்கு கொடுக்கலையா? பாட்டு பாடலையா? என்ன தப்பு பண்ணாவன்? சொல்லப்படலை. ஆனால் அந்த சம்பவத்தில் நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, வாசல்ல இருந்த லாசருவை கவனிக்கல. தசம பாகம் இதை பற்றி பைபிள் சொல்லியிருக்க உண்மை என்னென்னா, நிறைய பேருக்கு தெரியாது. தசம பாகம்னா பாஸ்டர் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. தசம பாகம் திக்கற்றவர்களுக்கும், ஏழைகளுக்கும், வறியவர்களுக்கும், அனாதைகளுக்கும் அதில் ஒரு பங்கு கொடுக்கப்பட வேண்டும்.
என்ன கேள்வின்னா, இந்த ஐஸ்வர்யவான் தசம பாகத்தை யாருக்கிட்ட கொண்டு கொடுத்தான்? வாசல்ல ஒரு லாசர் இருந்தானே, அவனுக்கு ஏன் கொடுக்கல அதுல ஒரு பங்கை? ஏன் கொடுக்கல? சர்ச்சில் கொண்டு கொடுத்துருப்பணும். கட்டளைக்கு அவன் கீழ்ப்படியல. உன்னிடத்துல அன்பு கூறுகிறது போல பிறனிடத்துல அன்பு கூற வேண்டும் என்ற கட்டளைக்கு அவன் கீழ்ப்படிஞ்சிருந்தான்னா அவனை பத்தி கரிசனை இல்லாமல் இருந்திருக்க மாட்டான். அதனாலதான் இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, இந்த சிறியர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஆண்டவர் நிறைய நேரத்தில் நமக்கு என்ன தப்புன்னு தெரியும் அப்படின்னா, திருடுறது தப்புன்னு நமக்கு தெரியும் இல்லை? களவு செய்யாதிருப்பாயாக அதை பற்றி நம்ம படிப்போம். அதில் களவுக்கு ஒரு டெஃபினிஷன் என்ன தெரியுமா? அநியாயமாக பிறருடையதை எடுத்துக்கிறது தப்பு, நியாயமாக பிறருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம இருக்கிறதும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அநியாயமா எடுத்துக்கிறது தப்பு தான், கரெக்ட். அது மட்டும் இல்ல, நியாயமா ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம இருக்கிறதுக்கு பேர் என்ன? எங்க அப்பாவுடைய சொத்து எனக்கும் என்னுடைய சகோதரிக்கும். நியாயமா என்னுடைய சகோதரிக்கு கொடுக்க வேண்டியதை நான் கொடுக்காம இருக்கிறதுக்கு பேர் என்ன? திருட்டுதான். அதுவும் திருட்டுதான். அப்ப இங்க நம்ம கவனிக்கிற விஷயம் என்னன்னா, இது ஐஸ்வர்யவான் இந்த சிறியர்கள் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று சொல்லுகிறார். ஆகையினால நியாயமாக செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும், கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும். எல்லாத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம படிக்க போகிறோம். இந்த கட்டளைகளை படிப்பது நம்முடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி அமைக்கும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை கொண்டு வரும். அதற்கு கீழ்ப்படிய நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். 7 காரியம் நம்ம பார்த்தோம். கட்டளைகளுக்கு கீழ்ப்படியதுனால வர ஆசீர்வாதம் என்ன? ஜீவனும் ஆசீர்வாதத்தை நம்ம தெரிந்து கொள்வதற்கு அதான் வழி. நம்ம செய்கிறதெல்லாம் வாய்க்கும். தேவ ஞானத்தை பெறுவோம், தேவனுடைய சமாதானத்தை பெறுவோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல மாதிரியை நம்ம வைத்திருப்போம். கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சால் போதும். எந்த ஊழியக்காரர்கிட்டையும் நம்ம போக வேணாம், ஊழியக்காரர் யாரும் நம்மக்கிட்ட வரவும் வேண்டாம். ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து அதன்படி வாழ்க்கையை அமைத்து கொண்டேன்னா போதும். கடைசியாக நித்திய ஜீவனை பெறுவோம். நடுவில் ஒரு ஸ்லைடு மிஸ் ஆயிடுச்சு. என்னதுன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். திரும்ப திரும்ப நான் யோசிக்கிற ஒரு காரியம் என்னென்னா, இந்த கட்டளைகளும் கிருபையும், அதுதான் அங்கே பிரச்சனையே. 17ஆம் வசனம் வாசிக்கலாம். இந்த வசனத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்கிற காரியம், நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின. எப்படி கிறிஸ்தவ திருச்சபை இதை புரிந்து கொண்டு இருக்குது அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலம் நியாயப்பிரமாணம், புதிய ஏற்பாட்டு காலம் கிருபை. அது போயிடுச்சு, இது வந்துருச்சு. அதனால கட்டளைகள்லாம் தேவையில்லை, அது போயிடுச்சு. இப்போ என்ன வந்துருச்சு? கிருபை வந்துருச்சு. அதனால அது தேவையில்லை இப்போ அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த வசனம் அதை அப்படி சொல்லலை. அதுக்கு பதிலாக கிருபைக்கு என்ன பொருள் என்றால், பழைய உடன்படிக்கையில் ஆண்டவர் கொடுத்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதற்கு வேண்டிய பலன் இல்லாமல் இருந்துச்சு. இந்த கிருபை அந்த பலனை நமக்கு கொடுக்கிறது. அதை தூக்கி போட்டுறல. ஆண்டவருடைய ஸ்டாண்டர்டை ஆண்டவர் மாற்றிக்கல. 10 கட்டளைகளை ஃபாலோ பண்ணுற ரொம்ப கஷ்டம்ப்பா, இவங்களால முடியல, கொஞ்சம் அதை 2ஆ குறைச்சிடலாம், இல்லை 1ஆ குறைச்சிடலான்னு ஆண்டவர் குறைக்க முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா, அது அவருடைய சுபாவத்தோடு கூட தொடர்புடையது. கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர்,
அவர் அன்புள்ளவர், அவருடைய சுபாவத்தோடு கூட தொடர்புடையது. அதனால ஐயோ இவங்களால ஃபாலோ பண்ண முடியல, அதனால அதை மாற்றிக்குவோம், அதை குறைச்சிக்குவோம்லாம் ஆண்டவர் சொல்லலை. இல்லை அதை விட்டுடுவோன்னு சொல்லலை. ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு இவங்களை பலப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி தான் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தைகளின்படி வாழ்வதற்கு நம்மை பலப்படுத்துகிறார். விபச்சாரத்தில் கையும் மையுமா பிடிக்கப்பட்ட பெண்ணை இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினாங்க. எல்லாரும் கல்லால் எரிஞ்சு கொல்லணும்னு சொன்னாங்க. அதுதான் நியாயப்பிரமாணம். விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக கட்டளையை மீறிட்டாங்க. மீறினா என்ன பனிஷ்மெண்ட்? மரண தண்டனை, கல்லால் எரிஞ்சு கொல்லணும். எல்லாம் கல்லை தூக்கிட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், பாவம் செய்யாத முறை கல்லை போடணுன்னாரு. எல்லாம் போட்டுட்டு போயிட்டாங்க. அந்த அம்மா நின்றுட்டு இருக்காங்க. இப்போ அந்த அம்மா எதிர்பார்த்தது என்ன? ஏசாமி கல் எடுத்து அடிக்க போறாரு. ஏன்னா பாவம் செய்யாத ஒருத்தர் தான். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன். அதோட முடியல. ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், நீ போ, இனி பாவம் செய்யாத. அதுதான் ரொம்ப முக்கியம். எங்க இப்படி பாவியா வாழ்ந்த பின்னால எப்படிங்க பாவம் செய்யாம இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? அதுக்கு வேண்டிய பலனை கொடுத்து தான் ஆண்டவர் அனுப்புறாரு. பாவத்தை மன்னிக்க மட்டும் செய்யல. பாவ மன்னிப்பு என்பது பாவம் செய்யறதுக்கு ஆண்டவர் கொடுக்குற லைசன்ஸ் கிடையாது. பாவ மன்னிப்பு என்பது பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஆண்டவர் கொடுக்கிற பலன் இல்ல. அதனால ஆண்டவர் பார்த்து சொன்ன காரியம், நீ போ, இனி பாவம் செய்யாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு திருச்சபை எங்க போயிட்டு இருக்குது? இந்திய தேசத்தில் இருக்கிற சாபக்கேடான விஷயம் என்னன்னா, உலகத்தில் என்ன இருக்குதோ அதெல்லாம் திருச்சபைக்குள்ள இருக்கு. உலகத்தில் என்ன இருக்கோ அதை விட மோசமான வாழ்க்கை திருச்சபைக்குள்ள இருக்கிறவங்கள்ட்ட இருக்கு. துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்கள் இருக்கிறாங்க. வெளியில் இருக்கிறவனுக்கு இருக்கிற பயம் கூட இல்லை. அவன் கடவுள் கண்ணை குத்திருன்னு பயப்படுறான். நம்ம கடவுள் கண்ணை குத்த மாட்டார்னு நமக்கு தெரியும். ஆனால் அதே சமயத்தில் யாரும் தப்ப முடியாது. எல்லாரும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக நின்னே ஆகணும். அதுலேருந்து யாருமே தப்ப முடியாது. சரிங்களா? அவனுக்கு இருக்கிற பயம் நமக்கு இல்லை. இன்ஃபேக்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்மை பார்த்து அவன் கற்றுக்கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கை அவனுக்கு சாட்சியா இருக்கணும். இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறீர்கள். இருக்குதா அந்த ஒளி நம்ம கிட்ட? நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்குதா? பாட்டு பாடி காணிக்கை கொடுத்து தசமபாகம் கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து கடவுளை ஏமாற்ற முடியாது. என் வாழ்க்கையில மாற்றம் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் நீதிமானாக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்னன்னா, என் வாழ்க்கையில நீதியை நான் வெளிப்படுத்தணும். விசுவாசம் என்பது வேர் சரியா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பழம் பழுக்கும். நிறைய நேரத்தில் நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, வெளியில எல்லாம் நல்லா இருக்கு, நல்ல அழகான பாட்டு, சூப்பரான இசை, நல்ல காணிக்கை, நல்ல கட்டடங்கள், நல்ல டைல்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா இன்னைக்கு திருச்சபையினுடைய பிரச்சனையே நம்ம வாழ்க்கை தான் பிரச்சனையே. ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை நமக்கு இல்லை. இன்னைக்கு நம்பர் 1 ப்ரையாரிட்டி எதுவா இருக்கணும் சபைக்கு அப்படின்னா, கடவுளுடைய வார்த்தையும் அதன்படி வாழுகிற வாழ்க்கையும் தான் நம்முடைய தேவை, இன்றைய தேவை. இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு போதியுங்கள். என்ன டீச் பண்ணணும்? என்ன டீச் பண்ணணும் சர்ச்சில்? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட, நோ சஜஷன்ஸ், எல்லாமே கமாண்ட்மெண்ட்ஸ் தான். ஆண்டவர் கட்டளையிட்டதை கை கொள்வதற்கு போதிக்கணும். ஸ்கூல்ல டீச் பண்றதுக்கும் சர்ச்சில் டீச் பண்றதுக்கு என்ன வித்தியாசம்?
ஸ்கூலில் டீச் பண்ணுறது இன்ஃபர்மேஷன் நாலேஜுக்கு தான் டீச் பண்ணுறாங்க. கற்றுக்கிட்டு பரீட்சை எழுதுனா முடிஞ்சு போச்சு, எனக்கு தெரிஞ்சால் போதும். ஆனால் சர்ச்சில் போதிக்கிறது அதுக்காக இல்லை, நான் அப்ளை பண்ணணும். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு. போதிக்கிறதுடைய நோக்கம் என்ன? ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணலைன்னா கற்றுக்கொண்டதற்கு பிரயோஜனமே இல்லை. யூதர்களுடைய கற்றுக் கொடுக்கிற முறை எப்படி அப்படின்னா, இப்போ ஐடிஐ ஸ்டூடெண்ட்டு இல்லை ஒரு பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்டு ஒரு கம்ப்யூட்டர் எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா அவர் அதை படித்து பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிடுவார். கம்ப்யூட்டரை கையில் கொடுத்து இதில் ரிப்பேர் ஆயிடுச்சுப்பான்னு சொன்னால் அவருக்கு என்ன செய்ய தெரியாது? ரிப்பேர் பார்க்க தெரியாது. ஏன் அப்படின்னா அவருக்கு படித்ததை அவர் எழுதிட்டாரு, முடிஞ்சு போச்சு. ஆனால் ஆண்டவர் அதை கேட்கல, அதை எதிர்பார்க்கல. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, எல்லாமே நடைமுறையில் இருக்கணும். நான் என்ன எனக்கு தெரியுதோ அதை நான் நடைமுறைப்படுத்தவில்லை, ஆனால் நான் கற்றுக்கொண்டதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் என்னை நானே ஏமாற்றிக் கொள்ளுகிறேன். ஆகையினாலே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வலிமையுடையது. ப்ரொவைடட் நான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு என்னை அர்ப்பணிக்கும் போது, நான் என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காது இருக்கும் வரைக்கும், ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கு என்னை அர்ப்பணிக்காது இருக்கும் வரைக்கும், கடவுளுடைய வார்த்தையினாலே எனக்கு எந்த பயனும் இருக்காது. அநேக நேரத்தில் அநேகர் சொல்லுகிற முதல் காரியமே, அப்படியெல்லாம் வாழ முடியாதுங்க, ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க. பைபிள் எல்லாம் ஃபாலோ பண்ணவே முடியாது. அப்படியா? நம்மால முடியாத ஒரு விஷயத்தை ஆண்டவர் செய்ய சொல்லுவாரா? 50 கிலோ மூட்டையை 5 வயசு பிள்ளைகிட்ட கொடுத்து தூக்க சொல்லுவோமா? நம்ம பொல்லாத நமக்கே இந்த ஞானம் இருக்கும்போது ஆண்டவர் நம்மளால முடியாத ஒன்றை தூக்க சொல்லுவாரா? வாய்ப்பே இல்லை. அதுக்கு வேண்டிய பலனையும் அவரே என்ன செய்கிறாரு? கொடுக்கிறார். ஆகையினாலே நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஆண்டவருடைய வார்த்தையின் வழியாக கர்த்தர் கட்டளையிடுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபம் செய்வோம். உங்களுக்கு முன்பதாக ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் மரணத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறேன். நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். You can choose obey or disobey. கீழ்ப்படியலாம், கீழ்ப்படிய மறுக்கலாம். ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க ஒப்பு கொடுக்கலாம், செவி கொடுக்காமல் கலகம் பண்ணலாம். ஆண்டவர் யாரையும் வற்புறுத்துவதில்லை, கட்டாயப்படுத்துவதில்லை. ஆனால் என்னுடைய தெரிந்து கொள்ளுதலினுடைய விளைவை நான் சந்திக்க வேண்டும். கீழ்ப்படிஞ்சா ஆசீர்வாதம், கீழ்ப்படியலைன்னா சாபம். கீழ்ப்படிந்தா ஜீவன், கீழ்ப்படியலைன்னா மரணம். அதை மாற்றவே முடியாது. கீழ்ப்படியாம இருந்துட்டு என்ன ஜெபம் பண்ணாலும் பிரயோஜனமே இல்லை. எவ்வளவு தசம பாகம் கொடுத்து எந்த பிரயோஜனமும் இல்லை. எவ்வளவு காணிக்கை கொடுத்தும் பயன் இல்லை. கீழ்ப்படிவதற்கு சப்ஸ்டிடியூட் ஒன்றுமே இல்லை. கீழ்ப்படியலைன்னா போலீஸ்க்கு லஞ்சம் கொடுக்கலாம், கடவுளுக்கு கொடுக்க முடியாது. பரிசுத்தமும் கிருபையும் அன்பும் உள்ள எங்கள் பரலோக தகப்பனே, கர்த்தாவே, உம்முடைய வேத வசனத்தை நாங்கள் வாசிக்கிறவர்களாய் மட்டுமல்லாமல், பிரசங்கிக்கிறவர்களாய் மட்டுமல்லாமல், உடைய வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. உலகத்தாரை போல துன்மார்க்கமாய் வாழுகிற வாழ்க்கையை விட்டுவிட்டு மனம் திரும்பி உடைய வேத வசனத்தின்படி வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிக்க, எங்களை ஒப்பு கொடுக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைபெட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உடைய செட்டையின் மறைவில் எங்களை வைத்து நீர் காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, உடைய வார்த்தையை வாஞ்சிக்க, ஆண்டவரே, நல்ல
விருப்பத்தை எங்களுக்குள்ளாக கட்டளையிடுங்க. உம்முடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கு கர்த்தாவே, கீழ்ப்படிவதற்கு நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, உம்முடைய திரு இரத்தத்தினாலே எங்களை ஒரு விசை கழுவி எங்களுக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பையும் ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ்வதற்கு வேண்டிய பலனையும் உடைய திரு விருந்தினாலே, உடைய திரு இரத்தத்தினாலே, உடைய திரு சரீரத்தினாலே எங்களுக்கு வாக்கு பண்ணியிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஏதோ செய்த பாவத்திற்கான பாவ மன்னிப்பு மாத்திரமல்ல, பாவம் செய்யாத இருக்கிற கிருபையும் பலனையும் அதே ஆண்டவரே உடைய சிலுவை மரணத்தினாலே எங்களுக்கு நீர் உண்டு பண்ணி இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அந்த கிருபை இயேசுவிலே வெளிப்பட்ட அந்த கிருபையை எங்களிடத்துல நீர் பெருக செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களுடைய சொந்த பலத்தினாலே பல முறைகள் நாங்கள் முயன்று தோற்று போனோம். உடைய கிருபையினாலே எங்களை பலப்படுத்துக. உமக்காக வாழ்வதற்கு எங்களை வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.